லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். எலியேசர் ஏறெடுத்த ஒரு ஜபம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். இது எலியேசர் ஏறெடுத்த ஒரு ஜபம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், எலியேசர் யார்? ஆபிரகாமின் வேலைக்காரன். அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆபிரகாம் எதை செய்தாலும் அவன் ஜெபிக்கிற ஒரு மகனாய் இருந்ததுனால அவன் ஜெபித்த காரியங்களை அவன் பெற்றுக்கொள்கிறதே அந்த கூட இருக்கிற அந்த எலியேசருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அதனாலதான் அவன் சொல்றான், ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தாவே, இன்னைக்கு நான் போறேன், இந்த காரியம் எனக்கு வாய்க்கணும். எது? ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற அந்த ஒரு காரியம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ஜெபிக்கிறவங்கன்றத அவங்க அறிந்திருக்கிறாங்களா? நம்ம ஜெபித்து கர்த்தரிடத்துல பதிலை பெற்றிருக்கிறோன்றத அவங்க அறிந்திருக்கிறாங்களா? இல்ல எப்பொழுதுமே புலம்பலை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்களாய் நம்ம கூட இருக்கிறவங்க இருக்காங்களா? யோசித்து பாருங்களேன். ஒரு வேலைக்காரனுக்கு தெரிந்தது, தன் எஜமான் எதை செய்தாலும் கர்த்தரிடத்துல பேசி கர்த்தரிடத்துல இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினாலதான் அவனை நம்பி கொடுத்த ஒரு வேலைக்கு கூட கர்த்தரிடத்துல அவன் கேட்கிறான். ஆபிரகாமின் தேவனே, அவன் சொல்லுகிறத நீங்க பாருங்களேன். எப்படி கர்த்தரிடத்துல கேட்டானோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு மட்டும் பதில் கொடுக்கலாங்க, அவனுடைய வேலைக்காரனுக்கும் பதில் கொடுத்தாங்க. அத 27வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நிற்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணியிருக்கையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அவன் எதை கேட்டு ஜெபித்தானோ அந்த ஜபத்திற்கான பதிலை அவன் பெற்றுக்கொண்டேன் என்பதை எவ்வளவு அழகாய் அவன் சொல்லுகிறான். தன்னுடைய எஜமான் உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அவனுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த நெருக்கமான ஒரு உறவு. இன்றைக்கு நம்ம ஒரு நிமிஷம் நம்மளை யோசித்து பார்ப்போமே. தூங்குறதுக்கு முன்பாக நம்ம கூட எத்தனோ கலீக்ஸ் வேலை செய்யறாங்க, நமக்கு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, இல்ல நம்ம வீட்டுல வேலை செய்யற சர்வன்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டுமே, அவங்களுக்கு தெரியுமா நீங்க எல்லா காரியங்களும் ஜெபித்து கர்த்தரிடத்துல வாங்குறீங்கன்னு? அந்த ஒரு சாட்சியின் வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? பாருங்க, ஆபிரகாம் எலியேசருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இல்ல, ஆனா ஆபிரகாம் செய்கிற செயலை பார்த்து எலியேசரே கர்த்தரிடத்துல கேட்டு அதை பெற்றுக் கொள்கிறான். இது போல நம்மளும் சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தன, நம்ம கூட இருக்கிறவங்களும் இதே மாதிரி ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வாங்கல்ல. எங்க நம்ம வாழ்க்கை இன்னும் மாறல. இன்னைக்கு ஆபிரகாமை போல அந்த ஜப ஆவி நம்மையும் நிரப்பட்டும். எது எடுத்தாலும் கர்த்தரிடத்துல கேட்டு செயல்படுகிற அந்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, அத்தனோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை நீர் எங்களை தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த வேலையில ஆண்டவரே, எலியேசருக்கு தெரிந்தது தன் எஜமான் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கிறான் என்று. எலியேசருக்கு தெரிந்தது தன்னுடைய எஜமான் எதை செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வான் என்பதை அவன் அறிந்திருந்தான். எலியேசருக்கு தெரிந்திருந்தது ஆபிரகாம் என்றைக்கும் கர்த்தரிடத்துல பதிலை பெற்றுக்கொண்டு அதன்படிதான் தன்னுடைய காரியங்களை சித்திக்க பண்ணுகிறான் என்பதை ஆண்டவரே அவன் அறிந்திருந்தான். ஆண்டவரே, எங்களோடு இருக்கவங்களாம் அதை அறிந்துக்கணுமே. நாங்க ஆபிரகாமை போல உண்மை பிடித்து கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுடைய அருமையை ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் உணர்கிறவர்களா ருசிக்கிறவர்களா இருக்கணும். மற்றவங்களுக்கு முன்பாக ஆண்டவரே படம் காட்டுகிறவர்களாய் அல்லாதபடிக்கு உண்மையாய் உம்மை அண்டிக் கொள்கிற ஜனமாய், உண்மையாய் உம்மை பிடித்துக் கொள்ளுகிற ஜனமாய், உண்மையாய் ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் கேட்டோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிற சாட்சியை அவர்களும் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கை சாட்சியான ஒரு வாழ்க்கையா மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எலியேசருக்கு பதிலை கொடுத்தது போல எங்களை சுற்றி இருக்கிறவங்களோ யார் யார் உம்மிடத்துல ஜெபிக்கிறாங்களோ, யார் யார் எந்தெந்த காரியத்துக்காக உம்மை நோக்கி கேட்கிறார்களோ அத்தனை காரியங்களுக்கும் நீங்க பதில தாங்க ஆண்டவரே. இந்த இரவுல ஆண்டவரே நாங்கள் ஒரு பொருத்தனையோடு ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இந்த நாளை முடிக்கிறோம் ஆண்டவரே. நாளையிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய எந்த காரியமா இருக்கட்டும், கர்த்தர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர், கர்த்தர் எங்களுடைய ஜபத்தை கேட்கிறீர், கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் எங்களுடைய வாழ்க்கை அமைகிறது என்கிற ஆண்டவரே ஒரு செயல்பாட்டின் சாட்சி ஆண்டவரே வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த இரவுல தூக்கம் இல்லாதவர்கள் ஆண்டவரே முழங்கால் வழியில ஒரு தாயர் அவதிப்படுகிறத நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே ஆண்டவரே அந்த எலும்புகளிலே ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே நீர் ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்கு ஆண்டவரே வைத்தியராய் இருந்தீரே, ரண வைத்தியராய் இருந்தவர் சுகத்தை கட்டளையிடுவீராக. இப்பொழுதே தேவனுடைய காருண்ய சுகம் அந்த மகளை தொடுவதாக ஆண்டவரே.
இரவிலே தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே நிம்மதியான ஒரு உறக்கத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தவறான ஆண்டவரே கோபத்தினால ஆண்டவரே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற இணைப்போடு ஆண்டவரே கோபத்தோடு இருக்கிற ஆண்டவரே சகோதரனை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா அந்த மகனுடைய இருதயத்தில் இருக்க அந்த கோபம் எரிச்சல் மாறுவதாக, சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே என்னுடைய மனைவி தானே, என்னுடைய பிள்ளைகள் தானே, என்னுடைய தம்பி தமக்கை தானே என்று ஆண்டவரே விட்டு கொடுக்கிற அந்த ஒரு மனப்பான்மையை அந்த மகனுக்கு நீ தருவீராக. இப்பொழுதே ஆவியானவர் அந்த எரிச்சலை எடுத்து போட்டு ஆண்டவரே அந்த மகனுடைய இருதயத்துல சமாதானத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எல்லாரும் காலை எழுந்துங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.